ஒருத்தரோட நம்பிக்கையை வந்து பொய்ன்னு சொல்றதுக்கோ அது பைத்தியகாரம் சொல்றதுக்கோ இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. ஆனால் ரஜினி சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பைத்தியகாரம். சமீபத்தில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு இல்ல, இவர் முதுகுல மட்டும் தான் தடவினாரா இல்லை வேற எங்கெல்லாம் தடவினாருன்றது அவருக்கு தானே தெரியும். இன்னும் பல நடிகை பேசினா தான் வெளியே வரும். அதெல்லாம் அந்த பாவத்தெல்லாம் கழிக்க போறாருன்னு சொல்லிருப்பாரு. ரஜினி வந்து பாவம் பண்ணியிருப்பார் சார். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா இது புண்ணியம் அவர் நினைக்கலாம். எல்லாரையும் பற்றி பேசுறது அவர் யாரு? ராமர் கோயில் போகாதவங்களாம் அப்போ பாவம் பண்ணுவாங்களா? நீ ஆன்மீகவாதினா நீ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை உன்னால விட முடியல. வயதில் வந்து மூத்தவர்ன்றது அந்த மாதிரி நாகரிகமாக சொல்லியிருக்கிறாரு. ரஜினி வந்து முட்டாள்தனமாக பேசுகிறாருன்னு சொல்லியிருக்கணும். ரஞ்சித் சொல்கிறத நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். நடிகை கீர்த்தி பாண்டியன் சார் அவங்க தைரியமாக ப்ளூ ஸ்டார் படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண் கேட்குறாங்க இல்லையா, அரசியல் பேசணுன்றாங்க, மேடை இடத்துக்கு பயப்படுறான், பொது இடத்துக்கே வரமாட்டேங்கிறான். கீர்த்தி பாண்டியன் இருக்கிற தைரியம் பல ஹீரோக்களுக்கு இல்லைன்னு எடுத்துக்கலாமா? டாப் ஹீரோக்கே கிடையாது. EL1 மீடியா நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தோம்னா பத்திரிகையாளர் ஜெயக்குமார் ஜெய்சங்கர் தான் இருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஆண்டோ. எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கமா? ஓகே சார். இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியா முழுக்க ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற விஷயம்னா நம்ம அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயில் திறப்பு தான். இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அங்கே போயிருக்காங்க. பிஸ்னஸ் மேன், ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. அதில் வந்து மிக முக்கியமாக பார்க்கணுன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் அங்கே போயிருக்காரு. இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். அது என்ன சொல்லிட்டு போனார்னா, ராமஜென்ம பூமிக்கு போகிறதுக்கு நம்மலாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் நேரில் பார்க்குறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 500 வருஷ போராட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் முடிச்சு வச்சுட்டாரு. இது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த ரெண்டு கருத்தை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் பாவம் பண்ணியிருப்பார், அதனால் அது புண்ணியமாக நினைக்கிறாரு. அவர் பாவம் பண்ணியிருப்பார், ரஜினி வந்து பாவம் பண்ணியிருப்பார் சார். அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா இது எனக்கு புண்ணியம்னு அவர் நினைக்கலாம். எல்லாரையும் பற்றி பேசுறதுக்கு அவர் யார்? ராமர் கோயில் போகாதவங்களாம் அப்போ பாவம் பண்ணுவாங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை சார், இப்போ நான் போகல, இண்டிவிஜுவல் விஷ் தானே சார். இண்டிவிஜுவல்னால் அவரோட மூடிக்கிட்டு போயினே இருக்கணும். நீ போறியா போயிட்டே இரு. அதில் நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நாங்களாம் பாவம் பண்ணியிருக்கோமா? நாங்கள் போகவே இல்லை, அப்போ நான் பாவம் பண்ணோன்னா? நான் கேட்குறேன். லூசுத்தனமாக பேசுறதுன்றது தான், புரியுதுங்களா? பைத்தியாதனமாக ஏதாவது உளர வேண்டியது. நீ பாவம் பண்ணவன், நீ போ, புண்ணியத்துக்காக போகிறேன்ற போ, அப்படியே போயிடு. காசி ராமேஸ்வரம் அந்த பக்கம் கூட போயிடு, அங்கேயே கூட செட்டில் ஆகிடு. ராமேஸ்வரம் போகல, காசி தான், நீ அந்த பக்கம் போகிற இல்லையா, காசி தான் போகணும். அப்படியே கூட செட்டில் ஆகிடுறாங்க. போகாதவனும் நீ வந்து சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. புண்ணியம் பண்ணிடணும், பாவம் பண்ணிடணும். உனக்கு என்ன அதில் என்ன இருக்குது? உனக்கு அந்த கோயிலில் நீங்கள் போகிறீங்கல்ல, அதுக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் இருக்குதுன்னு தெரியாமல் இது 500 ஆண்டு கால பிரச்சனை. எதனால் 500 ஆண்டு கால பிரச்சனை ஆச்சு? முன்னாடி ஒரு மசூதி இருந்துச்சு, அதை இடிச்சு கட்டினாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வரலாறு. நான் என்ன கேட்குறேன், இதில் இருக்கிற அரசியல் வரலாறு என்ன தெரியாமல் 500 வருஷம் பிரச்சனைன்னு சொல்கிறேன் இல்லையா? அதில் என்ன அரசியல் இருக்குன்ற அரசியல் எனக்கு உனக்கு என்ன புரிதல் இருக்குது? இப்போ நான் கேட்குறேன் வந்து இவங்களை வந்து குடியரசுத் தலைவரை வந்து கூப்பிடவே இல்லை. ஆமாம் சார், கூப்பிடுவேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியை கூப்பிடவே இல்லை. அப்போ இதை பற்றி நீ சொல்லணும்ல. அப்போ ஏன் அவங்க பாவம் பண்ணாங்களா? அப்போது நீ சொல்கிறது படி பார்த்தா புண்ணியம் பண்ணிடணும்னு சொல்கிறல்ல. கோயிலுக்கு போறியா, போனியா, உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ அந்த அம்மாவை ஏன் கூப்பிடல? எது கூப்பிடல? குடியரசுத் தலைவர் வந்து எதுக்காக கூப்பிடல? அழைச்சிருக்கணும்ல. முக்கியமான ஒரு நபர், இந்தியாவிலே முக்கியமான முதல் குடிமகள்ங்க. முக்கிய நபர்லாம் இல்லை, முதல் குடிமகள். அவங்க தான் முதல் குடிமகளுக்கு இங்கே அழைப்பு இல்லைன்னும் போது பார்த்தீங்கன்னா நீ பாவம் புண்ணியம் பற்றி பேசிட்டு இருக்கிற. நீங்கள் தான் பாவம் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் கேட்குறேன், அந்த மாதிரி ஒரு பட்டியல் வகுப்பு பெண்மணின்றதுனால நீங்கள் வந்து கூப்பிடல. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் தான் இப்போ பாவம் பண்ணியிருக்கீங்க. இப்போ புரியுதுங்களா? பாவம் பண்ணுற கூட்டம், அந்த பாவம் பண்ணுற கூட்டத்துக்கு நீ துணை போகிற, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதா சொல்கிறது? அப்போ நீ புண்ணியத்தை கழிக்க நீ போகிற, அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்கணும். அதில் எங்களை எதுக்கு மற்றவங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கணும்? புண்ணியம் பண்ணிருக்கணும், அது பண்ணிருக்கணும். உனக்கே அரசியல் புரிதல் இல்லை. அந்த அரசியல் புரிதல் இல்லாமல் தான் மொட்டையாக சொல்கிற 500 வருஷம் பிரச்சனையை தீர்ந்துடுச்சு. முதல்ல முழுசாக கோயில் கட்டி முடிச்சாச்சா? அந்த பைத்தியத்துக்கு தெரியுமா? முதல்ல நீங்கள் சொல்கிற அந்த ரஜினி பைத்தியத்தை தான் நான் சொல்கிறேன். கோயில் கட்டி முடிச்சாச்சா? இல்லை சார், ஒன்றும் கட்டி முடிக்கல. 5 சங்கராச்சாரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சாரியர்கள் வந்து அங்கே வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன சொல்கிறது, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா முடியல, கட்டி முடிக்கல. சரி, இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். இந்த தர்மப்படி கட்டி முடிக்காத கோயிலில் யாரும் போகக்கூடாது, ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இந்த பைத்தியம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் யாரை சொன்னீங்களோ அந்த ரஜினி பைத்தியம் தான் சொல்லணும். இது சரியா? சொன்னல 500 வருஷமாக பிரச்சனையை தீர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன் இப்போ இந்த அவசரமாக வந்து இதை திறக்கணும்? கட்டி முடிச்சு கூட திறக்கலாமே. ஏன்னா அந்த கேள்வி இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள தேர்தல் வந்துடுச்சே.
தேர்தல் வந்துச்சுல்ல. ஆமாம் சார். தேர்தலுக்கு அப்புறம் என்ன வேணால் நடக்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேற ஒருத்தர் இருக்கலாம், வேற ஒரு கட்சி இருக்குதோ இல்லையோ அந்த இடத்துல வேற ஒருத்தர் கூட இருக்கலாம். அதனால் அவசரமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கிரக பிரவேசம்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறானுங்க அங்கே வேலை முடியறதுக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை இழுத்துட்டே போகும், அரையும் குறையுமா இருக்கும், வீட்டு வாசகாலே வச்சிருக்க மாட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரக பிரவேசம் நடத்துகிறோம், ஒயிட் வாஷ் பண்ணியிருக்க மாட்டான், எதுவும் பண்ணிருக்க, வீட்டு வாசப்படியே வச்சிருக்க மாட்டான். சரிங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம். அரசியல் முழுக்க முழுக்க அரசியல். இந்த ராமர் கோயில் விவகாரமாக அரசியல். நம்ம சாமியோ அங்கே இருக்கிறவங்க அடுத்தவங்களுடைய உணர்வெல்லாம் நம்ம வந்து ராமரை வணங்குறவங்களை நம்ம யாரும் நம்ம குறையே இங்கே சொல்லவே இல்லை. அவங்க நம்பிக்கை அது. அந்த நம்பிக்கையை சொல்கிறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. ஒருத்தரோட நம்பிக்கையை வந்து பொய்ன்னு சொல்கிறதுக்கோ அது பைத்தியகாரன் சொல்கிறதுக்கோ இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது. ஆனால் ரஜினி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியகாரத்தனம். இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது, ஏன் ஜனாதிபதி அழைக்கப்படலை, ஏன் வேக வேகமாக வந்து பார்த்தா கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொண்டு போய் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறாங்க, ஏன் இந்த வந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்குது, இதெல்லாம் அரசியல் பார்வை இருக்குது சார். நீ 19 போகிறப்போ வந்து கேட்டால் அதில் போகிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும், அது பண்ண உனக்கு யார் என்ன சொன்னாங்க நான் கேட்குறேன். யார் வந்து இப்போ இதில் பாவம் புண்ணியன்னு யார் என்ன விவாதம் நடக்குதா இங்கே? நீ போறியா போயிட்டே வா. நீ பண்ணாத பாவமா சொல்லு பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு இல்லை, கரண்ட் ஆஃப் பண்ணணுன்னு அந்த ரம்பான்ற அந்த நடிகை சொன்னாங்கல்ல, முதுகில் தடவினாரு சொன்னாங்கல்ல. பின்ன நீ தான் பாவத்தை கழிக்கணும். போயிட்டு ரஜினிகாந்த் பாவத்தை கழிக்க போறாரு. இன்னும் அந்த மாதிரி எத்தனை பாவம் நடந்திருக்கும். இவர் முதுகில் மட்டும் தான் தடவினாரா இல்லை வேற எங்கெல்லாம் தடவினாருன்றது அவருக்கு தானே தெரியும். இன்னும் பல நடிகை பேசினா தானே வெளியே வரும். அதெல்லாம் அந்த பாவத்தெல்லாம் கழிக்க போறாருன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். இன்னொரு கேள்வி இருக்கு, ரஜினி சார் ஆன்மீகம் சார்ந்து ரொம்ப வருஷமா இருக்காரு, கட்டி முடிக்காத கோயில் போகக்கூடாது சார். ஆன்மீகம் நல்லா தெரிஞ்சுங்க, திரும்ப திரும்ப அதே வந்து ஆன்மீகம்னா ரஜினி முதல்ல இந்த பேர் புகழ் பணம் மூணுத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. ஆன்மீகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க சொன்னால், ஆன்மீகத்தில் நீங்கள் லயிக்கிறீங்க என்ன, ஆன்மீகத்தின் மூலமாக நீங்கள் பரவசப்படுறீங்கன்னு சொன்னால் இந்த மூணுமே உங்களுக்கு வரக்கூடாது சார். இந்த பணம் பேர் புகழ் மூணுத்தும் வருது. ஆன்மீகவாதின்னு ரஜினி நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. முதல்ல அது வந்து நிறைய பேர் அதை வந்து காலங்காலமாக ஏமாற்றிருக்கலாம், நானும் ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு. இந்த பணம் பேர் புகழ் இந்த மூணுத்துக்கும் அடிமை இல்லாதவன் தான் சார் ஆன்மீகவாதியாக இருப்பான். புரியுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை தாண்டி துறவு வாழ்க்கை இருக்குது, அது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது வேற. முக்கியமாக இந்த மூன்று மட்டும் தான் நான் பேசுகிறேன். இது ஆன்மீகவாதிக்கு. துறவு வாழ்க்கைக்கு அது வேற, துறவரத்து அது வேற. ஆமாம், அதில் நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அது ரஜினி அப்படி சொல்ல. நீ ஆன்மீகவாதினா நீ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டத்தையே உன்னால் விட முடியல. எவ்வளோ முட்டு கொடுத்தா எவ்வளோ காக்கா கழுகு கதெல்லாம் சொல்லி எடுத்து விட்டல, அப்புறம் என்ன சொல்லுங்க? மோசடி பேர் ரஜினி வந்து ஒரு மோசடி பேர் வழி. பாரஞ்சி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஜினி சார் புரியாம பேசுறாரு, அவருக்கு இதோட அரசியல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி தான், நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாரஞ்சி சொல்லி இயக்குனர் பாரஞ்சி இதை இந்த கருத்தை எப்படி சார் பார்க்கல? பாரஞ்சித் அப்படி சொல்லியிருக்கிறார், அவர் நாகரிகமாக சொல்லியிருக்கிறார். ரஜினி வந்து முட்டாள்தனமாக பேசுறாருன்னு சொல்லியிருக்கணும் பாரஞ்சித். புரியுதுங்களா? டீசெண்டாக சொல்லியிருக்காரு, நாகரிகமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து வயதில் வந்து மூத்தவர்ன்றது அந்த மாதிரி நாகரிகமாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது வந்து முட்டாள்தனமாக பேசியிருக்கிறார், அரசியல் புரிதல் இல்லாமல் பேசியிருக்கிறார். முழுக்க முழுக்க அந்த ராம ஜென்ம மூவி இன்னைக்கு நேற்று இல்லை சார். அது நான் நீ சொல்கிற மாதிரி 500 வருஷம் இருக்கட்டும் 1000 வருஷம், முழுக்க முழுக்க அரசியல். அது அந்த அரசியல் புரிதல் இல்லாமல், அரசியல் தெளிவு இல்லாமல், இல்லை அரசியல் தெரிஞ்சே வேணும்னுமே பேசுறது தான் இதெல்லாம். புரியுதுங்களா? யாரையோ நீ மகிழ்விக்கிறதுக்காக நீ வந்து யாரையோ ஒருத்தரை வந்து தூக்கி பிடிக்கணும், இல்லை யாருக்கோ வந்து பூஜா தூக்கணுன்றதுக்காக பேசக்கூடிய வார்த்தை தான் இதெல்லாம். வந்து நாங்கள் வந்து அவர் வந்து 500 வருஷம் பிரச்சனையை அவர் தீர்த்துட்டாரா 500 வருஷம் பிரச்சனையா? அப்படிதான் 500 வருஷம் பிரச்சனை ஒரு 6 மாதம் இருந்திருக்கலாம்ல, முழுசா கட்டியிருக்கலாமா இல்லையா? முழுசா கட்டிடலாம்ல. பின்ன கட்டப்படாத கோயில் தான். ஏன் இந்த அவசரம்? முழுக்க முழுக்க அரசியல். ஓகே சார், இதை பற்றி ஓப்பனாக பேசுகிற ஒரே இயக்குனர் பாரஞ்சித் சார் மட்டும்தான். இப்போ அவரே நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் நான் சொல்லுறேன், ரஞ்சித் சொன்னதில் தப்பே இல்லை. ரஞ்சித் சொல்கிறத நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். ஓகே, முழுமையாக ஆதரிக்கிறேன். அவர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் இருக்குது. நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 500 ஆண்டு கால பிரச்சனை தீர்த்து வைக்கிற, எப்படி தீர்ந்து போச்சு? என்ன பிரச்சனை தீர்ந்தது? இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புறந்தள்ளி வைக்கப்படுறாங்கல்ல. அப்புறம் உனக்கு என்னடா அரசியல் புரிதல் இருக்குது? மூடிக்கிட்டே போனியா? இதுதான் நிறைய பேர் பண்ணணும். போனீங்களா, அங்கே என்ன வேலைக்கு போனோமோ அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடணும். உனக்கு பொது கருத்து சொல்கிறதுலாம் தகுதியே கிடையாது ரஜினிக்கு. முதல்ல அது பின்னாடி எவ்வளோ அரசியல் இருக்குது. ஒரு குடியரசுத் தலைவர் புறந்தள்ளப்படுறாங்க. ஏன் இது உனக்கு தெரியாதா? உனக்கு இத்தனை வயசாகுது, உனக்கு அந்த அரசியல் தெரியாது? ஜனம் பேப்பர் படிக்கிறதுல, நியூஸ் கேட்கறதுல எதுவுமே இல்லையா?
அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்க தானே செய்யுது. அப்புறம் 500 ஆண்டு கால பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் செஞ்சுருக்கணும். என்னத்தை புண்ணியம் செஞ்சுருக்கணும்? அப்போ இன்னொரு சொன்னாரு, நம்ம பிரதமர் செஞ்ச சாதனையிலே இதான் மிகப்பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு? மூஞ்ச நக்கிறதுக்கு தான். நெஞ்ச நக்கிற சொல்லுவாங்கல்ல, இதை நெஞ்ச நக்கிறதுக்கு தான். இதெல்லாம் நெஞ்ச நக்கிற வேலை தான் ஆண்டோ. இது அதான் புகழணும் உனக்கு, இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிற, அவ்வளோதான். ஓகே. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவருக்கு, ரஜினிக்கு. கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, இன்னும் அப்பியர் ஆக சொல்லிட்டாங்க. முக்காடு போட்டு அப்பியர் ஆகிட்டு வந்தாங்க அவங்க மனைவி. அதனால் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. நரேந்திர மோடியை தூக்கி பிடிச்சா அவர் ஹெல்ப் பண்ணுவார். பல பிரச்சனை நான் சொன்னேன். அதுக்காக நீதிமன்ற வழக்குக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல சார். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால அந்த ஆதாயத்துக்காக பண்ணுவாரு. திடீர்னு வந்து ஏன்னா ஏகப்பட்ட பணம் இருக்குங்க. அவர் பல இடங்களில் தொழில் நடக்குது. வட இந்தியாவில் தொழில் நடக்குது, கர்நாடகாவில் தொழில் நடக்குது, பல மாநிலங்களில் தொழில் நடக்குது. அவருடைய முதலீடு இருக்கு. திடீர்னு ரைடு விட்டுருவாங்க, அந்த பயம் கூட இருக்கலாம். அதனால தூக்கி பிடிக்கிறது நல்லது தானே. இவங்கெல்லாம் வேடந்தாங்கல் பறவைகள் தான். சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீசனில் வந்து பறவைகள் வந்து உட்காரல. அந்த மாதிரி நீங்கள் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கை வாங்கிச்சுன்னா உடனே அந்த பக்கம் போய் நிற்கு. நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி வந்து நாளைக்கே ராகுல் காந்தி வந்தாக்கா ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நடிகை கீர்த்தி பாண்டியன் சார், அவங்க தைரியமா ப்ளூ ஸ்டார் படத்தோட ஆடியோ லான்ச்ல ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. காலு மேல காலை போடு ராவணகுலமே, மேலே ஏறி வரணும்னா வந்தாகணுமே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கருத்து சொல்லியிருப்பாங்க. ஒரு நடிகை இந்த இவ்வளோ பெரிய ராமர் கோயில் திறப்பு பற்றி ஒரு ரொம்ப தைரியமாக கருத்து சொல்கிறாங்க. பல ஹீரோக்கள் அமைதியாக இருக்கும்போது அவங்க தைரியமாக கருத்து சொல்கிறாங்க. இந்த கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க முக்கியமாக பேசுனது அந்த மேடையில் வந்து ஏன் வந்து அரசியல் பேசக்கூடாது, ஏன் அரசியல் பேசணுன்றாங்க. அது பெண்ணாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண் அவங்க பேசியிருக்காங்க. அரசியல் ஏன் பேசணும், ஒரு பெண் கேட்குறாங்க இல்லையா, அரசியல் பேசணுன்றாங்க. அரசியலை நம்ம புறந்தள்ளிட்டு போகக்கூடாது, அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு நம்ம நகர்ந்து போயிடக்கூடாது. அதை யார் தான் இறங்கி தூர்வாடுறது? எல்லாரும் அரசியல் சாக்கடைன்னு சொல்லிட்டு அது அரசியல் பேசாமையே இருந்தா அரசியல் பேசணும். இப்போ பெரிய இப்போ சூப்பர் ஸ்டார் நடிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து ஒருத்தர் மேடை ஏறத்துக்கு பயப்படுறான். யார்? அஜித். மேடையில் இருந்தாலே அலர்ஜி, மேடைக்கே வரமாட்டேன், என்ன சொல்லணும், பொது இடத்துக்கே வரமாட்டேங்கிறான். இது பொது இடம். இந்த மாதிரி அமீர் கான் இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவர் போய் பார்ப்பார், அப்படி போய் பார்க்கலாம். அது மாதிரி இருக்கட்டும்னா அந்த மாதிரி எலைட் லெவலில் இருக்கிறான். ஃபுல்லாக ரோட்லேயே வரமாட்டான், ரோட்லேயே நடக்க மாட்டான், அப்படிங்களா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரும். மேடைக்கு வரமாட்டான், எங்கேயும் யாரையும் சந்திப்பான், பொது இடத்துக்கு சந்திப்பான், சாவுக்கு போக மாட்டான். யாராவது வேண்டப்பட்டவங்க கல்யாணத்துக்கு மட்டும் போவான். அரசியல் பேசக்கூடாதுன்னு ஒரு ஒதுங்கி இருக்கிறது தான். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. இது எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்கு. தின்ற சோத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியிலேருந்து போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குங்க. அரசியல் இருக்கா இல்லையா? நயன்தாரா வந்து நாப்கின் கொடுத்தாங்க, கரெக்டுங்களா? நயன்தாரா நாப்கின், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்பளம் போட்டு கொடுத்தாங்களா இல்லையா? நேம் ஃபோட்டோலாம் போட்டு கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்து தானே. அப்போ அதில் அரசியல் இருக்கு தானே செய்யுது. இருக்கு சார். ஒரு உதவி பண்ணுறதுல கூட அரசியல் இருக்குங்க. அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாதுன்றது தான் அவங்களுடைய வார்த்தை, அப்படிங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரசியல் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய சூப்பர் ஸ்டாருங்களே, பெரிய ஸ்டாருங்களே ஒதுங்கிடக்கூடாது இல்லை? ஓகே சார். அதுதான் அவங்க சொல்லாங்க. ஒரு இளம் நடிகை, வளர்ந்து நடிகை, முதல் அறிமுக நாயகி தான் அவங்க. வந்து வாயிலேருந்து ஒரு வருது. விஜயகாந்தோடைய இந்த இதுக்கு வந்து அந்த துக்க நிகழ்ச்சிக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் நாள் வரவே இல்லை. கண்டிப்பாக சார். ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து வந்தாங்க. கண்ணீர் வடிச்சான், என்னென்னமோ நடிப்பெல்லாம் நடிச்சாங்க, பல வசனங்கள்லாம் பேசினாங்க, எழுச்சி உரையெல்லாம் ஆட்டினா, என்னென்னமோ பண்ணானுங்க. அப்போ அது அரசியல் தானே. ஏன்னா இவ்வளோ கூட்டத்தை அவன் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக. இப்போ இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க, இவ்வளோ இது எதிர்த்து வடிவேல்னு ஒருத்தர் வரவே இல்லை, அதனால பயங்கரமாக சாடுறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம போய் ஆகணும். அப்போ அரசியல் தானே. சாவில் கூட அரசியல் இருக்குல்ல. கண்டிப்பாக சார். இது துக்க நிகழ்ச்சியில் கூட நீங்கள் அரசியல் பார்த்து தானே செயல்படுறான். அப்போ இங்கே அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை, அதுதான் அவங்க சொல்கிறாங்க சார். கண்டிப்பாக இது மூலமாக அப்போ நம்ம கீர்த்தி பாண்டியனுக்கு இருக்கிற தைரியம் பல ஹீரோக்களுக்கு இல்லைன்னு எடுத்துக்கலாமா? பல ஹீரோக்களுக்கு இல்லை, முன்னணி ஹீரோக்கள் சொல்லுங்க. ஏன் பல ஹீரோன்னு ஏன் நீங்கள் எல்லாரும் போகாதீங்க? டாப் ஹீரோஸ், டாப் ஹீரோக்கே கிடையாது, யாருக்கும் இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாம். அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலில் வந்து மக்கள் தளபதி விஜய் வந்து அரசியலில் வந்து இருக்கிறாரு. மக்கள் இயக்கம் இயங்குது, அதனால் அவர் அரசியல் இருக்கிறாரு, புரியுங்களா? அரசியல் அவர் பேசுகிறாரு, படத்துலேயே அரசியல் பேசியிருக்கிறாரு, சரிங்களா? அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பேர் கேட்டால் ஐயோ அரசியல் வேணான்னு சொல்லி ஓடுனது யார்? அரசியல் வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில்னாலும் வந்து வசூல் பண்ணது யார்? இதோ அரசியலுக்கு வரேன், நாளைக்கு வரேன், இன்னைக்கு வரேன், காலையில் வரேன், எப்போ வேணாலும் வருவேன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய ரசிகர்களை ஏமாத்தது யார்? ரஜினி சார்.
அப்புறம் அரசியலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடுனது யாரு? புரியுதுங்களா? ஸோ அப்போ இது மூலமா அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் பேசணும்ன்றாங்க, அரசியல் வரணும், அரசியல்ல இருந்து எல்லாருமே அரசியல் தலையீடு இருக்கணும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் வந்து செயல்படணுன்றது தான் அந்த அரசியல் பேசணுன்றாங்க. ஓகே இங்கே அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்து அரசியல் தான் சார் நம்ம பார்க்குறோம். அரசியல் இல்லாமல் யாருமே கிடையாது. 2 பேருக்கு நடுவில் ஒன்று மூன்றாவது ஆள் ஒருத்தர் வந்தாலே அரசியல் தான். அரசியல் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. ஓகே மதத்தில் அரசியல் இருக்கா இல்லையா? இருக்கு சார். சாதியில் அரசியல் இருக்கா இல்லையா? இதுதான் சார் பிறப்புலேருந்து இறப்பு எல்லாமா வரைக்குமே. பிறப்பிலிருந்து எல்லாமே இருக்குது சார், அரசியல் இருக்குது சார். சரிங்களா? ஓகே அதனால இங்கே அரசியல், அதனால அவங்க அரசியல் பேசணும்னு சொல்கிறாங்க. அதில் இந்த வந்து துணிச்சலாக வந்து பாராட்டணும் அந்த பொண்ணை. கண்டிப்பாக சார். எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் சார் ஆமாம். விளையாட்டில் அரசியல் இருக்குதானுங்க சார். இருக்கு. கிரிக்கெட்டில் அரசியல் இருக்கா? எல்லா வீட்டில் லோக்கலில் ஒரு அரசியல் இருக்குங்க. ஸ்கூல் கேம் இருக்குல்ல, அதுலேயும் ஒரு அரசியல் அதுலேயே அரசியல் இருக்கும். கண்டிப்பாக சார். ஆனால் எவ்வளோ நேரம் ஆச்சு? 16 முடிச்சுக்கலாமா சார்? ஓகே. இல்லை அந்த அந்த ரஞ்சித் பற்றி பேசிக்கலாமா சார்? இல்லை பேசலாம். ஓகே சார். இன்னொரு விஷயமும் இருக்குது சார். நடிகர் ரஞ்சித் வந்து முன்னாடி நடிகராக இருந்தார், இப்போ இயக்குனராகவும் இருக்கார். அவர் வந்து குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் எடுத்துருக்காரு. அந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு வசனம் இடப்பெற்று, மாட்டுக்கறி திங்கிற ஆம்பளைங்களை ருசி பார்த்துட்டா பொண்ணுங்களாம் நம்ம பொண்ணுங்களாம் காலடியிலே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் இடம்பெற்றிருக்கு. இந்த ரொம்ப மிகப்பெரிய சர்ச்சை உண்டாக்கியிருக்கு. இந்த சர்ச்சையை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க சார்? முதல்ல வந்து வசனம் பேசுனவங்களோட பக்கம் விட்டுருங்க. இந்த வசனம் எழுதுனான் பார்த்தீங்களா, அவன் மூளை எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு தெரிய வருது. பெண்கள் குறித்து அவனுடைய சிந்தனை எவ்வளோ கீழ்த்தரமாக மட்டமாக இருக்குன்றது தெரிய வருது. அது மாட்டுக்கறியாக இருக்கட்டும், எந்த கறியாக இருக்கட்டும்ங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அது வசனம் இப்படிலாம் எப்படி உங்களுக்கு சிந்திக்க தோணுது, யோசிக்க தோணுதுன்னு தெரியல. மாட்டுக்கறி ருசி பார்த்துறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணுங்கன்னா நம்ம சாதி பொண்ணுங்கன்னா சொல்ல வரோம் இல்லையா? நம்ம பொண்ணுங்க அவன் காலடியில் விழுந்து கிடப்பாங்களா? இது எவ்வளோ கீழ்த்தரமான பெண்கள் குறித்த சிந்தனை எப்படிப்பட்ட இருக்குது? கேவலமாக இல்லை? இந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு இந்த வசனத்தை எழுதணும் யாருன்னு கேட்டால் செருப்பால் அடிக்கணும். பெண்கள் தொடப்பத்தோடு போய் அடிக்கணும். அது தவறு இல்லையா? அது ஒரு பெண்களை வந்து நீங்கள் எந்த பெண்கள்னா இருக்கட்டுங்க, எந்த சமூகத்தில் பெண்கள் இருக்கட்டும், பெண்களை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரிலாம் அந்த வசனம். மாட்டுக்கறி சாப்பிட்டா வந்து அந்த ருசிக்காக வந்து காலடியில் விழுந்து கழிச்சுடுவான் இருப்பாங்களா? இவ்வளோ கேவலமாக இல்லை? யார் இந்த வசனம் பேசினாலும் எவன் அந்த மூலையில் அந்த மாதிரி ஒரு அழுக்கணும்னா அவனை செருப்பால் அடிக்கலாம். பொது இடத்துல பெண்கள் அடிக்கணும். உண்மையிலேயே தப்பே கிடையாது. இவ்வளோ பெண்களை இழிவுபடுத்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து இதெல்லாம் சென்சார் போர்டு எப்படி இதை அலோவ் பண்ணுறாங்க? நான் கேட்குறேன் சென்சார். அப்போ நான் கேட்குறேன், இந்த இடத்துல ஒரு தவிர்க்க முடியாமல் இந்த கேள்வி கேட்குறேன். லோகேஷ் கனகராஜ் வந்து அவர் ஆய்வு செய்யணும். ஏன்னா வன்முறை காட்சிகளையே அவர் பதிவு பண்ணுறாரு, அவர் ஆய்வு செய்யணும்னு சொல்லும் போது அப்போ இதெல்லாம் என்ன லிஸ்ட்டில் வரும்? அது நீங்கள் வந்து ஆய்வு பண்ணணும் தான். நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. இது மாதிரியான கேவலமாக பெண்களை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி கேவலமாக இந்த மாதிரி வசனங்களை எழுதும் போது இப்போ இதை வந்து இந்த ரஞ்சித் எப்படி ஆய்வு பண்ணுறது? நான் கேட்குறேன். புரியுங்களா? இது ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் முதல்ல. சார் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக தடை செய்யணும். படத்தையே தடை செய்யலாங்க. இன்னும் இந்த ஒரு வசனம் தாங்க நம்ம பார்த்துருக்குறோம் ப்ரோமோல. இன்னும் உள்ள என்னென்ன அட்டூழியம் இருக்குன்றது அது போய் பார்த்தா தானே தெரியும். படம் வெளியில் வந்துட்ட பிறகு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடுதுல்ல. ரீசன் சார் பண்ணணும் முதல்ல. ஓகே சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல சந்திப்போம் சார். நன்றி சார். நன்றி.